காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் டெல்லியில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹனிகுமாருடன் திருநாவுக்கரசர் பகிர்ந்து கொண்ட தகவல்களை தற்போது பார்க்கலாம். சார், இப்போது நீங்கள் தமிழ்நாடு டிஎன்சிசி பிரசிடெண்ட்டாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு முதன்முறையாக ராகுல் காந்தி செஞ்சு பேசியிருக்கீங்க. இந்த சந்திப்போட முக்கியமான நோக்கம் என்ன? இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்க? தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலமில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்தார்கள். இப்படி வருகிற போது நான் அங்கிருந்து அவர்களோடு அவர்களை சந்தித்தேன். ஆனால் டெல்லிக்கு வந்து என்னை அவர்கள் தலைவராக அன்னை சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் ராகுல்ஜி அவர்களும் நியமித்த பிறகு டெல்லியில் வந்து மரியாதை நிமித்தமாக அவர்களுக்கு நன்றி சொல்ல நான் வரவில்லை. அவர் யூபியில் சுற்றுப்பயணத்தில் இருந்தாங்க. அதனால் இப்போது வந்து அவர்களை சந்தித்து தமிழ்நாடு தலைவராக என்னை நியமித்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்தேன். தமிழ்நாட்டில் அடுத்த கட்டங்களாக கட்சியை எப்படி எடுத்துச் செல்வது, பலப்படுத்துவது என்கிற முயற்சியில் என்னவெல்லாம் செய்யலாங்கன்னு அவர்கிட்ட ஆலோசனை அவர்களிடத்தில் கேட்டேன். அவர் தந்திருக்கிற நல்ல ஆலோசனைகள்லாம் கொடுத்துருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தமிழ்நாட்டு காங்கிரஸை வளர்க்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலப்படுத்துகிற விதத்தில் எதிர்காலத்தில் கண்டிப்பாக செயல்படுத்துவேன். இப்போ பொதுவாகவே புதிய தலைவர்கள் வரும்போது புதிய நிர்வாகிகள் நியமிப்பதும் புதிய தலைவர் நியமிப்பதும் வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போ கட்சி ரீதியாக அடிப்படையில் மாற்றம் கொண்டு வருவதற்கும் புதிய நிர்வாகிகள் அல்லது தலைவர்கள் நியமிப்பதற்கான எதுவும் அது தொடர்பாக எதுவும் அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பொதுவாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தலைவர்கள் வரும்போது மாநில அளவிலோ மாவட்ட அளவிலோ சின்ன சின்ன மாறுதல்களோ தேவையானால் மாற்றங்களோ இதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு கட்சியினுடைய நடவடிக்கைகளில் தொடர்ந்து நடக்கக்கூடிய சாதாரண விஷயங்கள் தான். இதெல்லாம் தொடர்ந்து நடக்கும்.